ஹாய் சொல்லு உங்களுக்கு நம்ம நண்பர்கள் மாடி வந்து நம்ம லடாக் போகிறோம். ஸோ அதுக்காக வண்டி ஓட்டுறதுக்கே சும்மா அற்புதமாக இருக்கு. இப்போ வந்து மாடு எங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம ஊர் சில்லுன்னு இருக்குங்க. மறுபடியும் கிளைமேட் மாறிடுச்சு. ஸோ தடுமை பிடிச்சிக்கிச்சு. கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிளேஸுக்கு தான் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு மோட்டோ விளாவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மிச்சது எல்லாத்தையும் ஃபுல்லாக உங்களுக்கு மோட்டோ விளாவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாங்க விளாக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், ஒரு வேளை கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:50 கிட்ட ஆச்சு. கிளைமேட் பாருங்க, மறுபடியும் மாறிடுச்சு. நம்ம ஊர் சில்லுன்னு இருக்குது இப்போ. அதனால தான் எனக்கும் ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப போல்டாக கேட்குது. இப்போ தான் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே இந்த சைடு. ஒரு மாதிரி வராப்பில் வண்டிக்காரரு ரிவர்ஸ்லேயே வராப்பில், பயங்கரமாக வராப்பில். தட்டி விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்துக்கோங்க, லடாக்கு வந்து இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆஃப் ரோடில். ஸோ இந்த இதுதான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரைனிங் இது லடாக் போகிறதுக்காக. ஸோ 2027 வந்து நம்ம லடாக் போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆஃப் ரோட் ட்ரைனிங்கு. பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்குமா லடாக் ரோடு. ஸோ லடாக் போகிறதுக்குலாம் நம்ம எப்படின்னா உடலாலையும் சரி மனதாலையும் சரி ரொம்ப தைரியமாக இருக்கணும். அதோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். ஸோ அதனால தான் வந்து இப்போ வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. லடாக் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா லடாக் ரோடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா. ஸோ அதனால தான் பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷிங்காக இருக்குன்னு. ஃபுல்லாக இங்கிட்ட ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்கங்க. இந்த ரைட் சைடில் ஃபுல்லாமே ஸோ எல்லாமே விவசாயம் தான். இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுனால என்னென்ன இருக்குன்னா, நம்ம வண்டியில் இருக்க எல்லா ஒரு நட்டுமே கலண்டுறதுங்க. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் வண்டி ஓட்டுறது அதான் டேஞ்சரு. இப்போ பார்த்தீங்கன்னா லடாக்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் எங்கெங்கே ஆடும், எந்தெந்த இடத்துலாம் கலண்டு விழுந்திருக்கும், நட்டுலாம் கலண்டு விழுந்திருக்குமே தெரியாது. ஸோ ஏன்னா இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறதுல அப்படியே வண்டி ஃபுல்லாக வாபல் ஆகுதா, அதனால எல்லா இடத்துலையும் உள்ள போல்ட்டும் அப்படியே ஒவ்வொன்றா கலண்டு லூஸாக போய் விழுந்துருன்றது. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் வண்டியை வந்து இந்த மாதிரி ரோட்டில் மோஸ்ட்லி ஓட்டக்கூடாது. என்ன பண்ணுறது, நம்மகிட்டலாம் வந்து ஒரு வண்டி தானே இருக்குது. ஸோ காய்ஸ், இப்போ ஒரு வேளையை நம்ம எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த பீச்சோட நேம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ராமநாதபுரத்தோட மெரினா பீச்னு அழைக்கக்கூடிய அரியமான் பீச்சு தான் கிளம்பிட்டோம். அதாவது குசி பீச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. ராமாட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வருது. அங்கிள் ஒரு மாதிரி வராப்பில். ஸோ சரக்கில் இருக்கு நினைக்கிறேன். நம்ம தான் கவனமாக போய்க்கிறணும். கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்குங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நல்லா பத்தாதுன்னு இருக்கிற எல்லாத்துக்குமே கோல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தான் வந்து மாறுச்சு. ஆக்சுவலி எப்படின்னா ரிட்டன் பேக் டு நம்ம பழைய கிளைமேட் வந்துச்சு. நம்ம ஊரில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் வந்து 2 நாள்லேயே வந்து கிளைமேட் மாறிடுச்சு. சரியான காற்றுங்க இங்கே, சரியான சூற காற்று. நம்ம கொஞ்சம் ஒழுங்காக ஸ்ட்ராங்காக நிற்கலைன்னு நம்மளே அடித்து தூக்கிட்டு போயிடும் போலங்க. ஸோ ஓவரான காற்றாக இருக்குது. ஸோ அதனால் கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு வேறு இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் தடுமும். எனக்கு இல்லை, நிறைய பேர்த்துக்கு தடுமெல்லாம் இருக்குது. ஸோ இதில் லெஃப்ட் எடுத்துக்கலாம். நம்ம வண்டி அப்படியே பெட்ரோல் போட்டு ஸோ அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ காய்ஸ், பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்பிட்டோம். காற்று பார்த்தீங்கன்னா செம ஜில்லுன்னு அடிக்குதுங்க. ஒரு மாதிரியா ஓவரான காற்றா இருக்குது. ஓட்டுறதுக்கு அப்படின்னா வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரத்தோட மெரினா பீச்சுன்னு சொல்கிறக்கூடிய அரியமான் பீச்சு தான் போயிட்டுருக்கோம். பீச்சை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஹிடன் பிளேஸ்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ராமநாதபுரத்தோட மெயின் பீச்னு சொன்னனால அதுதான் சொல்லுவோம். ஸோ இதில் ரைட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போனால் ராமநாதபுரம், லெஃப்ட்டு போனால் நம்ம தூத்துக்குடி அந்த ஹைவேக்கு பிடிக்கக்கூடிய ரோடு. ஸோ இதில் ரைட் எடுத்துக்கலாம். ஐயோ ஜஸ்ட் மிஸ். காய்ஸ், கிளைமேட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாகவே இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock ஆச்சு. பட் ஆனால் காற்று அப்படி சில்லுன்னு அடிக்குதுங்க. ஏதோ ஒரு மார்னிங் 6 o'clock வண்டி நம்ம எடுத்து ஓட்டிட்டு போனால் எப்படி இருக்கும் கிளைமேட், அந்த மாதிரி ஃபீலாக இருக்குங்க எனக்கு உண்மையாகவே. ஏன்னா அந்த சில்னஸ் காற்றோட அதை ஓட்டுறதுனால அவ்வளோ அருமையாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. பத்தாவது இந்த பாருங்களேன், நம்ம ரோடை வந்து நம்ம ரோடு சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி க்ரீனிஷிங்கான ரோடாக தான் இருக்குது. எப்படின்னா நம்ம கிராமத்துக்குள்ளே போகிற ரோடாகவே.
ஸோ இந்த மாதிரி ரோட்டில் நீங்கள் ரைடு பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் வேணால் ரைட் பண்ணலாம், அந்த ஒரு டைட்னஸே ஆகாது. எவ்வளோ க்ரீனிஷிங்காக இருக்குன்னு பாருங்களேன், அட்டகாசமான வியூங்க இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பார்க்கும்போதே கண்ணுக்கு ஒரு 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 எனர்ஜியாக அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருக்குது, ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக பச்சை பசேன்னு சூப்பரான வியூங்க. ஆனால் உண்மையாக இது ஃபுல்லாக விவசாயம் தான், அதனால அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ராமநாதபுரத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் வர முடியாது, நம்ம ஊர்லேருந்து ஷார்ட் ரூட் மாதிரி இது. நீங்கள் ராமநாதபுரத்தில் இருந்தீங்கன்னா ஹைவேல போயிடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூத்துக்குடி, கன்னியாகுமரி அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த ரோட்டு வழியாக வந்து இப்படி போய் போகலாம். நம்ம தனுஷ்கோடி, ராமநாதபுரம் அந்த மாதிரி. ராமநாதபுரத்துலேருந்து தனுஷ்கோடி வரை என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பாட்டாக போட போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து நம்ம ராமநாதபுரம் டு தனுஷ்கோடி அப்படிங்கிற ஒரு இது பிளேலிஸ்ட்டில் வந்து எப்படின்னா மொத்த பிளேஸஸும் ஒவ்வொரு சிங்கிள் ஷார்ட்டாக நம்ம எடுத்து போட போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நமக்கு கண்டினியூஸாக ஒரே டயத்தில் எல்லா ஃபுட்டேஜும் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சிங்கிள் பார்ட்டாக கவர் பண்ணி நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1 day 2 days எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ராமநாதபுரம் டு தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸையும் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 days வேணும். ஸோ நீங்கள் சில மெயினான பிளேசஸ் மட்டும் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 dayலே நீங்கள் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் வந்து என்னென்ன பிளேசஸ் இருக்குது, எங்கெங்கே எந்தெந்த டைமிங்கில் போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு மோட்டோ விளாகில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்றாப்புல டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரே 1 dayலே உங்களுக்கு ஃபுல் பிளேசஸையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து ஹிடன் ஸ்பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 days எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 days எடுத்திங்கன்னா நம்ம ராமநாதபுரம் டு தனுஷ்கோடி ஒரே ஸ்டேட் ஃபார்மில் வந்து எத்தனை பிளேசஸ் இருக்குது, ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பீச் இருக்குது, என்னென்ன அப்துல் கலாம் சமாதி, அப்துல் கலாம் வீடு, ஸோ அந்த மாதிரி பாம்பன் பிரிட்ஜு, அந்த மாதிரி எல்லா பிளேசஸையும் வந்து உங்களுக்கு 2 daysல நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சிங்கிள் ஷார்ட்டாக நான் போடுறேன். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மாடி பார்த்தீங்களாங்க, லேடிஸ் வண்டி ஓட்டுறத பார்த்தா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போயிடணும் போல். ஸோ நான் கேஸ்லாம் போயிட்டு இருந்தேன், அவங்க நின்றுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தா ரைட் சைடில் வந்துட்டாங்க, அவங்க சைட்லேருந்து பார்த்தா ரைட் சைடில் வந்துட்டாங்க. நல்ல வேலை கொஞ்சம் த்ராட்டில் இழுத்து கொடுத்ததுனால நம்மளை தான் வந்து முடி நின்றுருப்பாங்க. ஸோ ஓட்டுறதுக்கு என்னமோ அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குங்க உண்மையாகவே. இந்த காற்றுக்கு அதுக்கும் நம்ம ஓட்டுறதுனால அங்கே பாருங்க மாப்பிள்ளை எப்படி நிற்கிறான்னு, வெரி டேஞ்சர். மாப்பிள்ளைய பார்த்தா நம்மளாவே ஸ்லோ பண்ணிடணும். அவன்கிட்ட நம்ம போய் சண்டைக்கு வாடா நீயா நானா பாப்பான்னு பார்த்துவங்களேன், யாருக்கிட்டடா அப்படின்னு ஒரு தட்டி விட்டு போயிடுவோம். நம்ம அதோட பறந்துட வேண்டியதுதான். ஸோ நம்ம மாப்பிள்ளைய பார்த்தோன்னா நம்மளாவே ஸ்லோ பண்ணிடுங்க. இது பாருங்க இல்லை அங்கே பாருங்க மாப்பிள்ளைஸ் அதிகமாக இருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டிக்கிறணும். ஸோ காய்ஸ் வண்டி ஓட்டுறதுக்கே சும்மா அற்புதமாக இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஆயில் மாற்றிருந்தேன். ஸோ நான் எப்போயுமே வந்து 3000 வந்து ஆயில் மாற்றிடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3300 கிட்ட போயிடுச்சு. அந்த 300 ஓட்டுனதே எனக்கு வந்து மனசே ஒத்துக்கிறல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பழைய காலத்து கோயில் நினைக்கிறேங்க. அந்த கோயில் ப்ராப்பராக நம்ம வந்து அந்தந்த கிலோமீட்டரில் ஆயிலை மாற்றி ஓட்டுறதுதாங்க நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூடலாம் ஓட்டுறாங்க, பட் நமக்கு அது சுத்தமாக செட் ஆகாது. அதிகபட்சமே 3000 தான் ஒரு ஆயில் மாற்றினால. அது ஃபுல்லாக மாற்றினால இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த ஆயிலோட திக்னஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அந்த 3000 கிலோமீட்டர் தான் மோஸ்ட்லி அதிகபட்சமே. அதுக்குள்ளே மாற்றிக்கிட்டு இது பண்ணால் தான் நல்லாவே இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் வண்டியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ரோசியை வந்து ஃபுல்லாக ஃபார்முக்கு திருப்பி கொண்டு வர வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து மோட்டர் ஜீப்பில் ரேஸுக்கு கிளம்புற மாதிரி நம்ம ரோசி வந்து நம்ம ட்ராவலுக்கு ரெடி ஆகப்பில்ல ஃபுல்லாக. வா உங்க பாருங்களேன், 2 பக்கம் எவ்வளோ அப்படியே செம்மையாக இருக்குங்க சைட் சீனு. அப்படியே ஒரு க்ரீனிசிங்காக அப்படியே அதில் கொஞ்சம் தண்ணியோட அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாகவே இருக்குங்க. எவ்வளோ தூரம் வேணால் ரைட் பண்ணலாம், அந்த ஒரு டைட்னஸே தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போனீங்கன்னா புதுமடம், லெஃப்டில் போனீங்கன்னா உச்சப்புளி. ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இந்த மாதிரி வண்டி காற்று ஓவரான இதாக இருக்குனால நம்மளை தள்ளுதுங்க அப்படியே ரைட் சைடில். நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் போக முடியல, ஒரு 60 தான் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அப்படியே புஷ் பண்ணுது நம்மளை காற்று ரைட் சைடில். நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்கோம், பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தள்ளுது காற்று, ஓவரான காற்றா இருக்குங்க. பட் ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்காக தான் இந்த ரோடை வந்து சூஸ் பண்ண இதில் வந்தேன். ஸோ நீங்கள் வந்து யாராவது இந்த மாதிரி ரோட்டில் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ராமநாதபுரம் வந்துட்டிங்களா, ராமநாதபுரத்துலேருந்து டேரெக்டாக திருப்பிராணி போயிருங்க.
திருப்பிளானிலிருந்து டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ராமேஸ்வரம் அப்படின்னு போட்டிங்கன்னா ஓகே, இந்த ரோட்டில் தான் உங்களை கூட்டிகிட்டு வரும். ஸோ அமேசிங்கான ஒரு ரோட் ட்ரிப்பாக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ரைட் பண்ணுறதுக்கான ஒரு அமேசிங்கான வியூவோட இந்த ரோடு இருக்கும். ஸோ காய்ஸ், அங்கே ஒரு லைட்டாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருந்துச்சு. ஸோ டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4:35 ஆச்சு. ஸோ நம்ம வந்து பக்கத்தில் அரியமான் பக்கத்தில். ஸோ இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் சம்திங் தான் வருது. ஸோ பார்த்துக்கோங்க, அரியமான் கடற்கரை 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ள. இதில் லெஃப்ட் எடுத்துக்கலாம். இந்த பேரிகார்டை பார்த்துக்கோங்க, இதில் நம்ம லெஃப்ட் எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ள வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு 5 ருபீஸ், கார் ஜீப்புக்கு வந்து 30 ருபீஸ், லாரி பஸ்ஸுக்கு வந்து 50 ருபீஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள போய்க்கலாம். ஸோ ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் ஓகே தான். முன்னாடி லோக்கல் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து பேமெண்ட் வாங்குறது இல்லை. ஸோ இப்போ வந்து எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே வாங்குறாங்க. இந்த ஏரியாக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். ஸோ அதர் நம்ம வந்து ராம டிஸ்ட்ரிக்ட்லேயே வேறு ஏரியா பக்கத்தில் இருந்து வந்தாலுமே ஸோ பே பண்ணிட்டு தான் வரணும். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் காற்று ரொம்ப அது ஹையாக தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, கம்மியான கூட்டங்கள். உங்கள் பாருங்க, 3 வண்டி நிற்கிது, ரைடர்ஸ் வந்துருப்பாங்க போல். ஸோ நம்ம வண்டியை உள்ளே வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம அரியமான் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே புயல் போட்டிருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் ஒன்றுமே இல்லை. சரியான காற்று, ஓவரான காற்றா இருக்குது. இங்கே இருக்க கடை குட்டி கடை போட்டிருக்காங்க, அதெல்லாம் தூக்குதுங்க அப்படியே அடிச்சு. நான் உங்களுக்கு போய் ஃபுல்லாக வந்து கடல் பக்கத்தில் காமிக்கிறேன். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அந்த கடல். எப்பவுமே ரொம்ப மைல்டாக இருக்கக்கூடிய கடல் வந்து ரொம்பவும் ஆக்ரோஷமாக இருக்குது. சும்மா போய் பார்ப்பேன். நம்ம அரியமான் கடற்கரையில ஒரு உடஞ்சி போன படகு பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கோம். இந்த இடத்த பாத்துக்கோங்களே, எப்பயுமே ரொம்பவும் பிஸியா இருக்கக்கூடிய கடற்கரை. பாத்தீங்கன்னா ஆட்களே இல்ல, கொஞ்சோண்டு வெளியூர் பீப்புள்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, நம்ம லோக்கல் பீப்புள்ஸே இல்ல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா புயல் போட்டிருக்காங்க. ஸோ அதோட பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை எப்பயுமே அமைதியா இருக்கக்கூடிய கடற்கரை வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஆக்ரோஷமா இருக்கு. ஸோ பாக்கிறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காவும் கொஞ்சம் பயமாவும் இருக்குங்க. எப்பயுமே கடைகள்லாம் அதிகமாவே இருக்கும், கடையே இல்ல புயல் போட்டிருக்கனால. இப்போதைக்கு யாராவது நீங்கள் அரியமான் பீச் வர்றீங்கன்னா வராதிங்க. ஸோ காய்ஸ், இந்த போட்டு தான் பார்த்துக்கோங்க, நம்மளை வந்து போட்டிங் கூட்டி போகிற போட்டு. ஸோ புயல் போட்டிருக்கனால வந்து ஏற்றி வச்சுருக்காங்க மேலே. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள அப்படியே வந்து நம்மளை ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போ புயல் போட்டிருந்தனால போட்டையே கொண்டு வந்து இறக்கி கரையில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க. காய்ஸ், இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலில் போட்டிங் போகக்கூடிய போட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம கடலில் போகல, மண்ணில் போயிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ரொம்ப கடலில் வந்து புயல் போட்டிருக்கிறதுனால வந்து ஓரம் கட்டிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து போட் ரைட் போகிறோம், முதல்ல கட்டி போட்டிங் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த புயல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த போட்டிங் ரன்னிங் கண்டிஷனில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ஒரு ரைட் போகணும், எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எக்ஸ்பீரியன்ஸ். இதுவரை நான் போட்டில் போனதே இல்லை. ஸோ அதனால் நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு இதோட எக்ஸ்பீரியன்ஸு.
100 மீட்டர் தள்ளி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அருமையான டவுக்க காடு இருக்கும். ஸோ இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிள்ளைங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சூப்பரான ஸ்பாட்டு. அப்படி இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு 500 மீட்டர் போனீங்கன்னா கடற்கரை. ஸோ அங்கே போனீங்கன்னா குளிக்கலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சூப்பரான ஸ்பாட்டு. பட் ஆனால் இந்த புயல் டயத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் குளிக்காமல் இருந்துருங்க, அது நல்லது. ஏன்னா இப்போ எப்பயுமே அமைதியாக இருக்கக்கூடிய கடற்கரை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப அலைகளோட இருக்குது. பட் ஆனால் இங்கே இந்த கடற்கரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழம் இருக்காது, ரொம்பவும் குறைந்தபட்ச ஆழமாக தான் இருக்கும். ஸோ அதனால் குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்பாட்டு தான். ஆனால் புயல் டயத்தில் வந்தீங்கன்னா குளிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் வந்து சேஃபாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க இந்த மாதிரி ஸ்பாட்டுக்குலாம் வந்தீங்கன்னா. இதுதான் அரியமானோட பார்க்கிங்கு. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் வாக்கில் போனோம்னா நம்ம வந்து அந்த பீச்சை வந்து ரீச் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா ரொம்பவும் ரஷ்ஷாகவே இருக்கும், வண்டிகள் அதிகமான வண்டி போட்டு ரஷ்ஷாகவே இருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் வண்டிகளே இல்லை, ஏன்னா எல்லாமே புயல் போட்டிருந்த காரணத்தினால தான். ஸோ இங்கே நிறையா வயசான பாட்டிங்க வந்து முக்லி பருத்திப்பால் கடைகள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நல்லாயிருக்கும். பட் அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்க தான் அதிகமாக போட்டிருப்பாங்க இந்த மாதிரி கடைகள்லாம். அவங்க முக்லி பருத்திப்பால் போட்டிருப்பாங்க, ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே ட்ரை பண்ணிட்டு போங்க. இந்த இது தாங்க பருத்திப்பால். அப்போ இந்த மிச்ச கடையெல்லாம் வந்து சனி ஞாயிறுல தான் திறப்பாங்களோ? காத்துக்குனால பயந்துட்டு வரலையோ? காத்து ஓவரா இருக்கானா என் பாட்டி? எத்தனை நாளா காத்து இப்படி இருக்கு? 2 நாளாவா? சரி சரி. நீங்க எவ்வளவு நாளா கடை போட்டீங்க? அப்ப இருந்து போட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பணியாரம் ஒண்ணு? 4-10 ரூபா. இது அந்த பணியாரம் எங்க ஊர்ல இருந்து முட்டைன்னு சொல்லுவாங்க. காய்ஸ், திஸ் இஸ் பருத்திப்பால். ஹெல்தியான ஒரு ட்ரிங்க் இது, ரொம்ப நல்லது காய்ஸ். இதில் இருக்க எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இது. காய்ஸ் பாருங்க, நம்ம மாட்டுக்கு அந்த முக்லி கொடுத்தோம், இப்போ வந்து அது பருத்திப்பால் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹாய் சொல்லு உங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு. காய்ஸ், எங்களோட அந்த மாடு எங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் அது எங்களோட வீட்டுக்கு வருதான். நாங்கள் இப்போ போகும்போது ட்ரிபிள்ஸ் தான் பார்க்குறோம். நானே தேவா பார்த்துக்கோங்க, 3 பேரும் ட்ரிபிள்ஸ் பார்க்குறோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. நண்பன் கோவப்படுறேன், என்னன்னு தெரியல. ஸோ காய்ஸ், ஃபைனலாக இந்த விளாக் வந்து என் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் போச்சு அதிகமானில். பட் ஆனால் கிளைமேட்லாம் சூப்பராக அருமையாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, ஓவரான அலையாக இருக்குது. இந்த டயத்தில் வந்தீங்கன்னா யாரும் குளிக்காதீங்க, சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சூப்பராக இருக்கான வியூ எல்லாமே, கிளைமேட் எல்லாமே. ஸோ நாளைக்கு இன்னொரு மோட்டோ விளாக்ல சந்திக்கலாம். ஸோ நம்ம சேனல் யாரும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.